அந்த வல்லமை, அல்லாஹ்வினுடைய ஆற்றலை அறிந்தவர்களாக நாம் இருக்கும் பொழுது அல்லாஹ் அதற்கு பகரமாக என்ன செய்யறான்? சிறந்த பதவியை அல்லாஹ் வழங்குறான். அல்லாஹ் அவர் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகளுக்கும் அல்லாஹ் பிரயோஜனத்தையும் உடனடியான பதிலையும் அல்லாஹ் வழங்குகின்றான். ஹஜ்ரத்னா அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. லா ஹஸத இல்லா ஃபீ ஸனத்தைனி. இந்த உலகத்தில் அதாவது இரண்டு மனிதர்கள் மீது நீங்கள் பொறாமைப்படக்கூடாது. லா ஹஸத இல்லா ஃபீ ஸனத்தைனி. ரெண்டு மனிதர்கள் மீது நீங்க பொறாமைப்படக்கூடாது. அதுல முதல் நபர் யார் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் அவருக்கு செல்வத்தை வழங்கி இருப்பான். அல்லாஹுவால் செல்வத்தை வழங்கப்பட்ட மனிதர் அந்த செல்வத்தை அவர் சரியான பாதையில் செலவு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செல்வந்தர். அதிகமாக செல்வம் கொடுக்கப்பட்டு அதை சரியான முறையில் செலவு செய்து வந்திருக்கக்கூடிய ஒரு செல்வந்தரை பார்த்து நீங்கள் பொறாமைப்படக்கூடாது. அப்படி பொறாமைப்பட்டா அது எங்க பாதிப்புல நிற்கும் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். பொறாமைக்காரனுடைய துவா அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படாது. யாருக்கு அதாவது சாதாரணமாக பொறாமை கொண்டாலே அந்த பொறாமை என்று சொல்லக்கூடிய குணம் இருக்கின்ற வரையிலும் அவருடைய பிரார்த்தனைகளை அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். எப்ப பார்த்தாலும் யாரையாவது பார்த்து ஏதாவது ஒரு வகையில பொறாமை கொள்வது, ஒருவருடைய வளர்ச்சியை பார்த்து, அவருடைய அந்தஸ்தை பார்த்து, அல்லது அவர் அணியக்கூடிய நல்ல ஆடைகளை பார்த்து, அல்லது அவர் பயன்படுத்தக்கூடிய வாகனங்களை பார்த்து, இப்படி எதெல்லாம் பார்த்து பொறாமை வருதோ அந்த பொறாமைக்கு என்ன நிலை ஏற்படுத்தினோம் அப்படின்னு சொன்னா, அந்த பொறாமை கொள்வது துவாக்கள் அங்கீகரிக்கப்படாம ஆகி. அததான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் ஒருத்தருக்கு செல்வத்தை வழங்கி இருக்கிறான், நல்ல செல்வந்தரா இருக்கிறாரு, அதை அவர் சரியான முறையில செலவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்படிப்பட்ட செல்வந்தரை பார்த்து நீங்க பொறாமை கொள்ளக்கூடாது. சகோதரர்களே, அவருக்கு மட்டும் அல்லாஹ் கொடுக்குறானே, நமக்கு கொடுக்கலையே, அவருக்கு பணம் காசு சேருது, நமக்கு சேரவில்லை என்கின்ற எண்ணம் இருக்குது. இது மிகவும் பெரும் கொண்ட ஒரு இழப்பை இம்மையிலும் மறுமையிலும் ஏற்படுத்தும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். இந்த பொறாமை கொள்ளக்கூடிய நபருடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படாது. இரண்டாவது, அல்லாஹ் அறிவு ஞானத்தை வழங்கிய ஒரு சிறந்த கல்வியாளர், அவரை பார்த்து பொறாமைப்படக்கூடாது. அந்த கல்வியாளரின் மூலம் அவர் பிறருக்கு கல்வியை கற்றுக் கொடுக்கிறார், கல்வியில ரொம்ப அறிவானவரா உயர்ந்தவரா இருக்கிறார், அவரை பார்த்து என்ன செய்யக்கூடாது? பொறாமை கொள்வது கூடாது என்பதாக ஹஜ்ரத்னா அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். கல்விக்காக வேண்டி, அல்லாஹ்வை பற்றிய கல்விக்காக வேண்டி, மார்க்கத்தை பற்றிய